கண்ணதாசன் மேலே எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு. சிங்கப்பூரில் கண்ணதாசனை பற்றியே தனியாக பாடினேன். எப்படி ட்ராவல் பண்ணார், திராவிட இயக்கத்துலேருந்து எப்படி சாதாரணமாக வந்தார் அப்படிங்கிறத பற்றிலாம் அப்படியே பாட்டுக்களாவே விந்தியம் டிஆர் மகாலிங்கம் பாடுவார்ல, ஆமாம், அந்த பாட்டிலேருந்து அப்படியே பாடி அப்படியே வந்து சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு எப்படி மாறி மாறி எழுத ஆரம்பித்தார். அது எப்படிலாம் நடந்துச்சு சில விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லி சிங்கப்பூரில் எழுத்தாளர் கழகத்தில் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் அசோசியேஷன் இன் த வேர்ல்டு அதில் பாடினேன். அப்புறம் மலேசியாவில் கண்ணதாசனுக்குன்னு வாரியம் இருக்குது. அதில் வந்து ஒரு பணக்கார வீட்டில் தாலாட்டு பாட்டு எப்படி பாடுவாங்கன்னு இந்த பார்மகளை பாடல நீரோடும் வைகையிலே அது பாடினேன். இதே ஒரு ஏழை வீட்டுக்கு கண்ணதாசன் எப்படி எழுதினாருங்கிறத பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரில் இதெல்லாம் பாடினேன். இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே போனாலும் கண்ணதாசனை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுபோக கண்ணதாசனுடைய அவருக்கு வந்தால் சிவகங்கை சீமை படம் எடுத்தது. ஆமாம், இன்றைக்கி மருதுபாண்டியர்கள் யார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிய வச்சது கண்ணதாசன். ஆமாம், அதைட்டு அவருக்கு நிறைய நஷ்டம். ரெண்டாவது இந்த படம் வந்து கட்டபொம்மனுக்கு போட்டியாக ஒரு வாரம் கேப்பில் வந்தது. ஏவி மேயப்ப செட்டியார் வந்து கட்டபொம்மனுடைய தொடர்ச்சி தான்ப்பா சிவகங்கை சீமை, 1 வீக் 1 மந்த் கழிச்சு ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி கேட்கல, கண்ணதாசன் கேட்கல. அந்த அந்த கண்ணதாசன் எப்பவுமே நன்றி சொல்லிக்கிறது நான். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் அவங்க ஃபேமிலி, நாங்கள் மருதுபாண்டியர்கள் ஃபேமிலி.